மேடையில் அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய அனைத்து பிரமுகர்களுக்கும், முன்னால் இருக்கிற பிரமுகர்களுக்கும் மற்றும் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். போங்கடி நீங்களும் உங்கள் காதலும் படக்குழுவை சேர்ந்த ஹிதாயத் அவர்கள், நிரஞ்சன் அவர்கள், தயாரிப்பாளர் கண்ணன் அவர்கள், அப்புறம் டைரக்டரும் ஹீரோவுமான ராமகிருஷ்ணன் அவர்கள், அப்புறம் இன்னைக்கு இசை விழா கண்ணன் மியூசிக் டைரக்டர் அவருக்கும், பாட்டு எழுதின அண்ணாமலை அவர்களுக்கும், 2 ஹீரோயினுங்க வந்தாங்க. அவங்க எனக்கும் கேமராமேன் இருந்த ஒரு பன்னீர்செல்வம் அவர், இன்னும் மொத்த டெக்னீஷியன் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எல்லாத்துக்கும் அட்வான்ஸாக வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக இன்னொரு வெற்றி விழாவில் வந்து மறுபடியும் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். அதனால் அட்வான்ஸாக வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். கருப்பழனியப்பன் அவர்கள் பேசும்போது இந்த சிஷியன் வந்து அந்த டைரக்டர் அவங்க குரு நினச்சிக்குவார், அவர் நினச்சிக்குவார், பார்த்திபேயனை நினச்சிக்குவார், நான் வந்து பாரதி ராஜா சார் நினச்சிக்குவேன் அப்படி சொன்னேன். நான் பாரதி ராஜா சார் நினைக்கவே மாட்டேன். நான் என்னன்னா எங்கள் டைரக்டருக்கு சுத்தமாக காமெடினாலே பிடிக்காது. அதை வந்து நான் அதை எப்படியாவது காமெடி உள்ளே இன்செர்ட் பண்ணி ஜனாக்கு அவங்க ஜனகராஜ்யங்களை எல்லாம் நடிக்க வைக்கணும்னு சொல்லி நான் ட்ரை பண்ணால் அவ்வளோ கோவப்படுவார். யப்பா காமெடி கிமெடின்ட்டார். அவர் சீரியஸாகவே தான் இருக்கணும் ஒரு சினிமான்னா அப்படிம்பார். நான் நேர ஆப்போசிட்டு. அப்புறம் எழுதிட்டு போனாலும் பேப்பர் கொண்டு போய் கொடுத்தோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு. பேப்பர் வாங்குவார், சீன் பேப்பர் வாங்குவார், வாங்கி படக்குன்னு பார்ப்பார். 5 பக்கம் இருக்கும், நடுவில் 2 பேப்பர் கிழிச்சு அப்படி போட்டு ஒரு ஹோட்டல் போயிடுவார். எனக்குன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதி படிக்காமே 2 பேப்பர் கிழிச்சு போட்டு போயிடாருன்னா அவமானம்னா அப்படி ஒரு அவமானமாக இருக்கும். அப்புறம் போய் ஒரு ஓரமாக நின்றுக்குவேன். அப்புறம் எடுத்துக்கிட்டே இருப்பார். அப்புறம் திடீர்னு லிங்க் வராதில்ல, அப்புறம் அப்படியே பார்ப்பாரு ஏதாவது பண்ண முடியுமான்னு. அது லிங்க் வரல என்னொன்னே அவங்க அவன் ராஜனை கூப்பிடு அப்படிம்பாரு. அவர் எங்கேயும் அங்கே போய் நின்ட்டாருங்க அப்படிமா. கூப்பிடு அவனை அப்படிம்பாரு. இது லிங்க் பண்ண நீங்களே பண்ணுங்க அப்படிமா. விளையாடுறியா நீ? பின் என்ன சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதியிருக்க, படித்து பார்த்துட்டு கிழிச்சா கூட பரவாயில்ல, படிக்கவே இல்லை, இப்படி கிழிச்சு தூக்கி வீசினீங்கன்னா எப்படி சார் அப்படின்னு. அதனால் எங்கள் டைரக்டர் சினிமா எடுக்கிறதுக்கும் நான் எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் டைரக்டர் இருக்கிற மரியாதைகள் வந்து அவர் மேலே எனக்கு எப்பவுமே ரொம்ப மரியாதை உண்டு. முதல் படம் செய்யும்போது கூட அவருக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துடுச்சு, ராஜ்கண்ணு சாருக்கும் அவருக்கும். அப்போது பொதுவாக சினிமாவில் என்ன நினைப்பாங்க, இவங்க நைஸாக ஏதோ போட்டு கொடுத்து அடுத்து டைரக்ஷன் சான்ஸ் வாங்குறதுக்காக தான் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு என்னையும் பாலகுருவும் 2 பேருமே நீங்கள் ஏதோ போட்டு கொடுத்துட்டீங்க, அதனால தான் ராஜ்கண்ணுக்கு எனக்கு சண்டை, நீ ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன் வாங்குறதுக்காக நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னாரு. நான் இல்லவே இல்லை சார், உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை எனக்கு தெரியாததை பற்றி. நான் இல்லை ஃபஸ்ட்டு படம் பண்ணுறதுக்காகவே நீ பிளான் பண்ணி பண்ணிட்ட அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கன்னிப்பருவத்தில் முடிஞ்சது. ராஜ்கண்ணு சாருக்கு என்னை பற்றி நல்லா தெரியும், ஸ்கிரிப்ட் பண்ணுறது எல்லாம் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால. அதனால் பிளாங்க் செக் ஒன்று கொடுத்து டைரக்ஷன் பண்ணு அப்படின்னாரு. அப்போ அவர்கிட்ட சொன்னால் மன்னிச்சிருங்க சார், எனக்கு முதல் படம் டைரக்ஷன் நீங்கள் செய்யலைன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா எங்கள் டைரக்டருக்கு வந்து உள்ளூர ஒரு ஃபீலிங், நான் ஏதோ சான்ஸ் வாங்குறதுக்காக தான் போட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு படம் இந்த கம்பெனிக்கு நான் பண்ணல அப்படின்னு. 3 படம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கோம், அம்மன் கிரியேஷன் அவ்வளோ மரியாதை இருக்குது, என்னை விளையாடுறியா நீ அப்படின்னாரு. இல்லை சார் எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, வேண்டாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து கோபிநாத் அவருடைய கம்பெனியில் வந்து பகவதி கிரியேஷன்ஸ் அது வந்து பூஜை போட்டு, அப்போது சிவபிரஜாக்கள் ஹிந்தி ஷூட்டிங் நடந்துட்டு எங்கள் டைரக்டர் ராஜேஷ் கண்ணா வச்சு. அப்புறம் அங்கே போய் கொடுத்தேன், இன்விடேஷன் கொடுத்தேன். ஓகே வர்றேன் அப்படின்னா. சார் டைட்டில் பார்க்கலையா மேலே, அம்மன் கிரியேஷன் இல்லை சார் பகவதி கிரியேஷன் அப்படின்னு. நான் ஏதோ அப்போ கோபத்தில் சொன்னேன், நீ கோபத்தில் சொன்னால் கூட நான் அதை பண்ணியிருந்தேன்னா உண்மையிலேயே போட்டு கொடுத்த மாதிரி தான் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் பண்ணலை அப்படின்னு. அதுக்கப்புறம் அதே அம்மன் கிரியேஷனுக்கு நீ நல்ல பீக்கில் இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் கஷ்டப்படுறாரியா, அந்த கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணு அப்படின்னு சொல்லி எங்கள் டைரக்டரே வந்து சொன்னதுக்கப்புறம் அப்புறம் எங்கள் சென்ராஜா படம் பண்ணேன். ஸோ அது மாதிரி டைரக்டர்கிட்ட இருக்கிற மரியாதை அப்படிங்கிறதெல்லாம் வேறு. ஆனால் படம் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் நம்ம டைரக்டர் மாதிரியே நம்மளுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து எல்லா அசிஸ்டண்ட்டுமே பெரும்பாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. இல்லைன்னா அதே பிராண்டு அதே மாதிரி வந்து பார்த்துட்டு, நான் ஆக்ரேஸாக எடுக்கும்போது கூட
ஹிந்தி படம் பண்ணும்போது எங்கள் டைரக்டர் எடுத்த லொக்கேஷனில் எடுக்கக்கூடாதுன்னு, ஏன்னா அதே மாதிரி தான் ஷாட் வரும். அதே இடத்துக்கு போயிட்டோம்னா அவர் வச்ச ஷாட் எல்லாம் மைண்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு புது லொக்கேஷனில் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் அவர் வந்து எடுத்த நல்ல நல்ல ஷாட்டுகள்லாம் வந்து மனசில் நின்னதெல்லாம் அதை நான் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி எங்கள் டைரக்டர் கூட வேலை பார்த்தது ஒரு இன்றைக்கி இந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கோம்னா அது ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி மிஸ்கின் அவர்கள் வந்து பேசும்போது ரொம்ப ஆதங்கமாக பேசினார். இந்த திருட்டு விசிடி இதெல்லாம் திருட்டு பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விதத்தில் அது ஒரு பாதிப்பு கொடுக்குறது வாஸ்தவம் தான். ஆனால் அதே நேரத்தில் நம்மளும் கரெக்டாக படம் எடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ அவசரத்துக்காக யாரோ ஹீரோ கிடைச்சா போதுங்கிற மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான டைரக்டருங்க டக்குன்னு ஹீரோ காய்ச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக படம் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை முன்னாள் படமெல்லாம் பார்த்துட்டு அவங்கள இந்த படம் பண்ணாங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு சில நேரங்களில் வந்து அவசரப்பட்டு படம் பண்ணிடுறாங்க. அதனால நம்மளும் வந்து சினிமா வந்து திருட்டு வீசிட்டுனால பாதிக்கிறது இல்லாமல் நம்ம வந்து கரெக்டாக செய்யணுங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஆனால் இன்றைக்கி படங்கள் பார்க்கும்போது சிலது இது சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுக்கப்புறம் சேரன் அவர்கள் வந்து அவர் பேசிட்டு இருக்கும்போது நான் ஏதோ முன்னோடின்னு சொன்னார். எனக்கு ரூட்டு போட்டு கொடுத்தவர் எங்கள் டைரக்டர் முதல்ல நடிக்க வச்சார். ஆனால் எனக்கு நடிக்கிறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து நான் டைரக்டர் ஆகணும்னு ஹீரோ நடிகை அப்படின்னு சொல்லிட்டு அதில் நடிக்க வச்சார். அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷன் பண்ணாங்கும்போது கன்னி பருவத்தில் அந்த கம்பெனியில் ஆள் கிடைக்கல. நான் டெய்லி போய் ஒரு ஆளுக்கு டெஸ்ட் எடுத்துகிட்டே இருப்பேன். அப்புறம் அந்த கேமராமேன் எல்லாம் பார்த்து இவர் நல்லா நடிக்கிறாரு, இவரெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் நல்லா இருக்குது, இவரையே கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதுலேயும் கம்பல் பண்ணி என்னை கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் சூரல அசித்தங்கள் பண்ணும்போது நான் டைரக்ஷன் மட்டும்தான் பண்ணணும், நான் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சுதாகரை புக் பண்ணி அதுக்கப்புறம் என்னோட கேரக்டருக்கு வேற ஒரு பையனை போட்டிருந்தேன். ஒரு 4-5 நாள் ஒரு வாரம் தான் இருக்குது ஷூட்டிங்கு. திடீர்னு அவன் காணாமல் போயிட்டான். அவனுக்கு இதை விட நல்ல கேரக்டர் வேறு ஏதோ கம்பெனியில் கொடுத்தாங்கன்னு சொன்னோடனே சொல்லாமக்கெல்லாம் ஓடிட்டான். அதனால் அந்த ஆளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அதனால தான் நான் நடிக்க வந்தேன். ஏன்னா இனிமேல் போய் யாரையும் தேட முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த கண்டிஷனில் அப்புறம் நடிக்க வந்தேன். அப்புறம் அதில் நல்ல பேர் வந்தோடனே அப்புறம் ப்ரொடியூசர் பாக்யராஜ் இனிமேல் யார்கிட்டையும் போய் கால் ஷீட்லாம் கேட்டுருக்க முடியாது, பேசாமல் நீயே நடிச்சிடு அப்படின்னு சொன்னார். அதுலேருந்து நடிப்புங்கிறதும் எனக்கு விடாமல் கண்டினியூஸாக வந்துடுச்சு. ஸோ அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ரஜினிகாந்த் வந்து அது புவனா ஒரு கேள்விக்குறி. அந்த கதை படிச்சோன்னையுமே அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அது படமாக வரும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை நாவல் படிச்சோன்னு நினச்சேன். அடுத்தது அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. சிவகுமார் சார்கிட்ட போய் இந்த ரோல் செய்யுங்கன்னா நான் இது செய்ய மாட்டேன், நான் வேணா அது வேணா செய்கிறேன், அந்த லவர் பாய் செய்கிறேன், இந்த கேரக்டர் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாரு. ரஜினிகாந்த் அதில் நடிச்சோன்னே சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். ஸோ யாருக்கு எப்படி எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. அதனால் எனக்கு இப்போ சூரியலாசித்தங்கள்லாம் அந்த ஆள் இன்னும் நான் பார்க்கவே இல்லை. அவரை பார்த்தா எப்பாவது ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா இத்தனை வருஷமாக தாக்கு பிடிச்சி நடிச்சிட்டு இருக்கிறது காரணமே அவர் தானே, இல்லைன்னா ரூட்டே மாறி இருக்கும். இப்போ ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த படத்தில் எனக்கு சேரனுக்கு அசிஸ்டன்ட்னு எனக்கு தெரியாது, எனக்கு நடிக்கிறா மட்டும்தான் தெரியும். என்ன ஏற்கனவே அவர் டைரக்ட் பண்ணிட்டார். நான் ஒரு ஆடு ஃபில்ம் நடித்தேன். அந்த ஆடு ஃபில்ம் ராமகிருஷ்ணன் தான் டைரக்ஷன் பண்ணார். அப்போது நல்லா தெளிவாக இருந்தார். நான் நினச்சேன் எப்படி ஒரு நடிகராக இருக்கிறவர் இவ்வளோ தெளிவாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் நம்ம ஜாதி தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் பேசும்போது ரொம்ப ஃபீலிங்காக சில விஷயங்கள் எல்லாம் சொன்னார். என்னென்னா அம்மா எந்த அளவுக்கு அவங்க ராசின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எல்லாத்துக்குமே வந்து ஒரு டைம் அப்படிங்கிறது ஒன்று வரும். ராமகிருஷ்ணனுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போங்கடி நீங்கள் காதலும் இந்த படத்துலேருந்து தான் டைம் வந்துருக்குதான் நினைக்கிறேன். டைட்டில் எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீ முதல்ல உள்ளே இழுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு டைட்டில் வந்து டக்குன்னு மைண்டில் ஏறுற அளவுக்கு ஒரு டைட்டில் வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அது மாதிரி இந்த டைட்டில் வந்து என்ன இப்படி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பேச வச்சிருது எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் வந்து இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைக்கி அந்த படத்தில் எல்லாருமே குறிப்பிட்டு பேசினாங்க அந்த சீனை பற்றி. லேடிஸ்க்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது நானும் வந்து சேர சொன்னார். லேடிஸ் வந்து போடி வாரின்னு கூப்பிடுறது அப்படிங்கிறது எனக்கும் அப்படி வராது. மௌனகீதங்கள் நடிக்கும்போது சரிதான் வாங்க போங்கன்னே பேசிட்டு இருந்தேன். சரிதா அட என்னங்க நீங்கள் சரிதான்னு சொல்லி கூப்பிடுங்கன்னா எனக்கு வரமாட்டேங்குது வாயில். ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே அம்மாவாக நடித்து ஏதோ ஒரு படம் நடிச்சிருக்காங்க. அதனால் என்னை விட பெரியவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறேன்னா, அதனால் நீங்கள் இங்கே வர்றீங்க, நீங்கள் இப்படி நிற்கிறீங்க, நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னா சார் தயவுசெய்து நீங்கள் வந்து பேர் சொல்லி கூப்பிடுங்க சார், வரமாட்டீங்க நான் என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு. இப்போ நம்ம பழகிட்டு இருப்பான், நம்ம ஃப்ரெண்டாக இருப்பான். திடீர்னு அவனுக்கு கல்யாணம் ஆயிரும். இவனை வாடா போடான்ட்டு இருப்பான். அவன் ஃப்ரெண்டு
கல்யாணம் பண்ணிட்டானா அவங்கள பார்த்தா வாங்க போங்கன்னு தான் சொல்லுவான். இவன் சொல்லுவான், என்ன நீ போய் பேர் சொல்லி கூப்பிடு அப்படிமா. நமக்கு வராது. ஏன்னா கல்யாணம் ஆகி போச்சுக்கும் போது அது வேற ஒருத்தர் மரியாதைக்குரிய ஆளுகளாக தான் தெரிவாங்களே ஒழிய அப்படி டக்குன்னு கூப்பிட முடியாது. ராமகிருஷ்ணன் வந்து இந்த படத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது சேரன் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லணுமே எனக்கு வந்து கண்டிப்பாக நிச்சயமாக ஏதாவது வித்தியாசமாக பண்ணியிருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது. ஏற்கனவே அவர் நான் டைரக்டரை வந்து சந்தித்ததுனால கண்டிப்பாக வேலையிலையும் வந்து நல்ல திறமையோடு இருந்தார். ஸோ இது இத்தனை பேர் சொல்லும்போது கண்டிப்பாக இந்த படத்தில் மற்றவங்கெல்லாம் பார்த்துட்டாங்க படத்தை. சில பேர்லாம் பார்த்துருக்காங்க, நான் இன்னும் பார்க்கல. அதனால் படம் பார்த்துட்டு வெற்றி விழாவில் மீண்டும் நான் பேசுகிறேன். ராமகிருஷ்ணனுக்கும் அந்த குழுவுக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.